அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். நீங்கள் நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதத்திற்கான தியானத்திற்கென்று நான் தியானித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை குறித்தான சில காரியங்களை உணர்த்தினார். இன்றைக்கு ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்கு தேவை ஜெபம் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகவே ஜெபத்தை குறித்த வெளிப்பாடுகளை வாசிக்கிற பொழுது இந்த ஜெபமானது விசுவாசத்தின் நிச்சயத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்முடைய விசுவாசத்தின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது நாம் பெற்றுக்கொண்டதை வெளிப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிற பொழுது ஏனோ தானோ என்றல்ல, பதில் வந்தால் வரட்டும், வரலன்னா பரவாயில்ல என்றோ அல்ல, கட்டாயமாய் என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை விசுவாசித்தவர்களாக, அதை அறிந்து உணர்ந்தவர்களாக, அதை உறுதி செய்யும்படியாகத்தான் நாம் ஜெபிக்கணும். இதை குறித்து சில காரியங்களை நான் வாசிக்கிற பொழுது, ஒன்று, விசுவாசத்தின் நிச்சயங்கள் என்ற தலைப்பை நான் பார்த்தேன். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் சொல்லப்படுகிற காரியங்கள் விசுவாசத்தின் நிச்சயங்கள் என்று பார்த்தேன். வேறு ஒரு வேத வித்தகர் இப்படி எழுதியிருக்கிறார், ஜெபத்தின் மூலம் கிடைக்கும் பதில்களை பற்றியதான ஒரு உறுதி. நாம் ஜெபிப்பதற்கு நாம் பதில் பெற்றுக்கொள்கிறோம், தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார், நம்ம விண்ணப்பங்களுக்கும் நம்ம ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே ஒரு உறுதித்தன்மையை நாம் பார்க்க வேண்டும். அப்போது இந்த ஜெபம் என்பதிலே மிக தீவிரமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, கான்ஃபிடென்ட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் அவர் என்ன செய்கிறாராம், உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அந்த தைரியம் என்று நான் பார்க்கிற பொழுது we are confident about that. இந்த வில்லியம் பார்க்லே என்று சொல்லக்கூடிய ஒரு வேத வித்தகர், பைபிள் கமெண்ட்ரி எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் பெரும்பாலும் RSV என்று சொல்லக்கூடிய ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற வேதத்தின் அடிப்படையில் தான், ஆங்கில பைபிள் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறார் பார்க்கிறோம். அப்படி அவர் எழுதுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், த பேசிஸ் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் ப்ரேயர் என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஜெபத்திற்கு அடிப்படையான காரியம் ஒன்று உண்டு, அதுபோலவே ஜெபத்திற்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது, இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ ஜெபத்திற்கு அடிப்படையான ஒரு காரியம் உண்டு, இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விளக்கம் உண்டு பாருங்கள். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், அது இட் இஸ் அ பிரின்சிபிள் என்று சொன்னால் ஜெபிக்கிறதுக்கான விதிமுறைகள், கொள்கைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். தட் இஸ் த பிரின்சிபிள் என்று சொல்லக்கூடியது, அதனுடைய நியமங்கள், சட்டங்களோடு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அவைகளை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா, ஒன்றை தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஏன் நான் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க, தெளிவுபடுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்கணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். இந்த பேசிஸ் என்று சொன்னால் அடிப்படையான காரியம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது தான். நாம் ஜெபித்தா நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்காத ஒரு தேவன் கிடையாது. நாம் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கேட்கிறார், அவர் காது கொடுத்து கேட்கிறார், செவி கொடுக்கிறார் என்றால் அர்த்தம் he listens to our prayer. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் கவனிக்கிறார், அவருடைய செவிகள் திறந்த வண்ணமாக இருக்கிறது பாருங்கள். அப்படி தான் வாசிக்கிறோம். நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள் எல்லாம் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அடிப்படை என்ன, அவர் செவி கொடுக்கிற ஒரு தேவன். சங்கீதம் 65 வாசிக்கிற பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர்.
அவருக்கு வேறொரு நாமம் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம் கண்ணீரோடு வேதனையோடு நாம் வேண்டுகிற பொழுது அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிப்பதற்கான அடிப்படையான ஒரு காரணம் என்ன? அவர் கேட்கிறார். யாரிடத்துல போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நாம் சொல்லுவதற்கு பிரியப்பட மாட்டோம். அல்லது அவங்க கேட்கலன்னு சொன்னால் நம்முடைய விண்ணப்பத்தில் நம்முடைய தேவையை நாம் வெளிப்படுத்துறதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம். அப்போது அவர்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மனநிலை அப்படிப்பட்டதாக இல்லவே இல்லை. மனுஷர்களை பார்த்து தான் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. பாருங்கள், மனுஷரை பார்க்கிறோம், மனுஷரை பெரியப்படுத்துகிறோம், மனுஷரை திருப்திப்படுத்துகிறோம், மனுஷன் முன்பாக நம்மை மேன்மையாக காட்டிக்கொண்டோம். இப்படி தான் மனுஷன் மனுஷன் மனுஷன். ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், என் தேவன் என்னை காண்கிறார், அவருடைய கண்ணில் என்ன நோக்கமாக இருக்கிறது, நான் கேட்பதற்கு முன்பாகவே நான் என்ன கேட்க போகிறேன் என்று அவருக்கு தெரியும், ஆனாலும் கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மாத்திரமல்ல, கேட்பதற்கு முன்பாகவே அறிந்தவர், கேட்பதற்கு முன்பாக தெரிந்து கொண்டவர், அவர் கேட்கிறார் என்ற அந்த நிச்சயம்தான் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறது. பாருங்கள், ஆகவே யாரிடத்துலாவது ஒரு உதவி கிடைக்கும் என்று நம்ம போய் கேட்கிற பொழுது நம்ம சொன்னோம்னா, இல்லை அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் பார்ப்போம் அப்படின்னாங்கன்னா அவங்க மேட்டுமையான ஒரு தன்மை தலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்கள் கேட்கிறவர்களை விட உயர்தல் இருக்கிறார்கள், அவர்கள் கடவுளுடைய ஸ்தானத்தை விட இன்னும் மேன்மையாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், ஏனென்றால் கடவுள் தான் எல்லாருக்கும் கொடுக்குறவர், அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்குறவர். நான் ஒன்று கொடுக்குறேன்னா அது அவர் கொடுக்கறது தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அவர் எனக்கு கொடுத்த ஞானம் தான். நான் உங்களை வழி நடத்துகிறேன்னா அவர் நடத்துகிற வழி தான். அதுதான் நான் நம்புகிறேன், அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், மற்றபடி நான் படிச்சுட்டேன், நான் அதை படித்தேன், எம்ஏ படித்தேன், எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன், டாக்டர் படித்தேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஒரு வேஸ்டான ஒரு காரியம். நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் எல்லாம் தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியற்றதாக இருப்பாங்க, நிற்கவே முடியாது. அவர் தான் நம்மை தகுதிப்படுத்தி இப்படிப்பட்ட ஞானத்தை, புத்தியை, பணத்தை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணுகிறவர். அவர் தான் அழகு கொடுக்கிறவர், அவர் தான் அந்தஸ்து கொடுக்கிறவர், அவர் தான் உயர்வை கொடுக்கிறவர், மேன்மை கொடுக்கிறவர். பாருங்கள், அவர் கொடுக்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் தான் என்ன விருப்பப்படுகிறார் என்று சொன்னால், நாம் கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நாம் கேட்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். நான் சொல்லுகிறேன், அவர் கேட்க வேண்டும் என்று நாம் பிரியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றத அவர் கேட்க வேண்டும் என்று நான் பிரியப்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது என்ற அந்த நிச்சயம் வருகிறது. பாருங்கள், ஆக அடிப்படையான இந்த பண்பு என்னவென்று சொன்னால், என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போது நாம் விசுவாசிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் சொல்லுகிற நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம், எங்கே வேணாலும் பேசிக்கலாம்னா, நான் சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். நாம் எதையாகிலும் என்று அந்த வார்த்தையோடு நிறுத்திக்கோங்க. எதையாகிலும் என்று வார்த்தையோடு நிறுத்திக்கோங்க, நிறுத்தி ஒரு கமா போட்டுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதையாகிலும் கேட்கலாம், நாம் எதையாகிலும் கேட்கலாம். there is a freedom of prayer request, there is a freedom of prayer speech. அப்போது தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன வேணும் கேளு. அதுதான் நான் பார்க்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி தான் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில். அப்போது அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார், நாம் எதையாகிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் இல்லை, அது கிரேக்க மொழியில் அதுக்கு ஒரு அர்த்தமான வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நமக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, இதை தான் கேட்கணும், அப்படி தான் கேட்கணுங்கிறதெல்லாம் ஒரு கண்டிஷனே கிடையாது. எதா இருந்தாலும் பரவாயில்ல, எனிதிங் we can ask, எதை வேண்டாலும் நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த கமால் போட்டு நிறுத்தின பிற்பாடு அடுத்த காரியத்தை நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள். அப்போது ஜெபிக்கிற பொழுது நமக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். பயப்பட வேண்டியதில்லை, நடக்குமோ நடக்காதுன்னு பார்க்க வேண்டியதில்லை, கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கிடைக்கும், கொடுப்பார், கேட்பார். அந்த நம்பிக்கை மிக முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. கடைசியில் வர வார்த்தையை வாசிச்சிங்கன்னா தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட வந்து கேட்பியா, என்னை யாரை நினைச்ச அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் கிடையாது. மனுஷன் போய் சொன்னீங்கன்னா சொல்லுவான், மனுஷன் போய் சொன்னீங்கன்னா சொல்லுவான். ஏனென்றால் ஒரு அசட்டு தைரியம் மனுஷனுக்கு வரும், ஒரு வசட்டு தைரியம் வரும். அசட்டு தைரியம் இல்லைன்னா ஒரு வரட்டு தைரியம் வரும். வரட்டு தைரியம்னா ட்ரையான ஒரு ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு தைரியம்.
எது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் ஒரு வரட்டுத்தனமாக காட்டின்னு இருப்பாங்க. அசட்டுன்னா ஒரு அலட்சியமான ஒரு தைரியம். ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், நாம் கொண்டிருக்கிற அந்த தைரியமானது ஒரு நிச்சயம், ஒரு உறுதியை அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்கிறோம், எதையாகிலும் என்று சொன்னால் நாம் தைரியத்தோடு கூட கிருபாசனத்தை வர வேண்டும், தைரியத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், தைரியத்தோடு கூட அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நம்மை உண்டாக்கினவர், அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் நம்மை காக்கிறவர், ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர், கரம் பிடிக்கிறவர். அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பதே கிடையாது. சகலத்தையும் அறிந்திருக்கிற சர்வ ஞானி அவர், சகலத்தையும் நமக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்பதனால எதையாக நாம் கேட்கலாம். We have freedom of speech as well as we have freedom of making prayer request. நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஜெபத்தை குறித்த இந்த சிந்தனையில் உங்கள் மனதில் வர வேண்டிய ஒரு காரியம் யோசித்து பாருங்கள், எதையாக நீங்கள் கேட்கலாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். அப்போது பேசிஸ் ஃபார் ப்ரேயர் என்று சொல்கிற பொழுது அவர் கேட்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ எதையாலும் நாம் கேட்கிற பொழுது நாம் கேட்கிறத அவர் கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்கள், he listens to our request. அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பது தான் நான் பார்க்கக்கூடிய காரியம். அப்போ கேளாத ஒரு தேவன் கிடையாது, மாறாத ஒரு தேவன் கிடையாது, தூங்கி கொண்டிருக்கிற தேவன் கிடையாது, உயிரோடு இருக்கிற தேவன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலம் உயிரோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் கேட்கிற பொழுது தைரியமாய் நாம் போய் கிருபாசனத்தினண்டை நின்று அவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது அவர் செவி கொடுத்து கேட்கிறார். நாம் கேட்கலன்னா கூட, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறாய், ஏன் என் இடத்துல வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும், அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நான் ஆராதிக்கிறோம். அப்போ ஜெபத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சிந்திச்சு செயல்பட்டு நம் மனதை உடல்நிலைப்படுத்தி என்ன கேட்கணும் என்பதை நாம் தீர்மானம் பண்ணி கேட்கிற பொழுது அந்த கேட்பதிலே நாம் உறுதியாக இருந்தால் என் தேவன், நம் தேவன் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்பதிலே உறுதியாக இருப்பார், நம்பிக்கையாக இருப்பார். அப்போது பேசிக்காக என்னன்னு சொன்னால், நான் அந்த பிரதர்கிட்ட போய் சொன்னேன்னா அந்த பிரதர் நான் சொன்னேன்னு கேட்பார், சரிங்க பிரதர் சரிங்க. நான் சொல்கிறேன், அந்த பிரதர்கிட்ட போய் சொன்னேன்னா கேட்க மாட்டார், அவர் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பார், நீ இப்படி செய்யுங்க அப்படி சொல்லுவார். இந்த பிரதர்கிட்ட போய் கேட்டோம்னா இல்லை 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 அதெல்லாம் இல்லை அப்படிம்பார். இப்போது பலதரப்பட்ட மனுஷங்களை பார்க்குறோம். இவர்கள் சில நேரத்தில் ஒருமானப்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்துக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கீழ்ப்படியாமை இல்லைன்னா ஒரு மேட்டிமை அப்படி உள்ளவர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பெரியவர்களை மதிக்காத தன்மை, ஒபீடியன்ஸ் இல்லாத தன்மை, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அதன்படி வாழாதவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். முரட்டாட்டம் செய்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வேறு ஒரு வார்த்தை, முரட்டாட்டம் செய்கிறவர்கள், கலகம் உண்டு பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவன் வெரி கிளியராக, he is a God who listens to our request. So we have a listening God, we worship a listening God, we praise and adore a listening God, we pray and request to a listening God, we go and beg, not begging, asking to a listening God. கேட்குறவர்கிட்ட போய் கேட்குறோம். கேட்காத செவிடாக இருக்கிற ஒரு செவுத்துக்கிட்டேயோ ஒரு கல்லுக்கிட்டேயோ ஒரு மரக்கட்டைக்கிட்டேயோ நம்ம கேட்குறது கிடையாது. அப்போது இந்த ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ராத்திரியில் இந்த செய்தியின் வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நாம் ஜெபத்தில் கேட்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிற இடத்துல நாம் கேட்பதனாலே, அவர் கேட்பதனால நாம் கேட்கிறோம். அதுதான் ஜெபத்திற்கு அடிப்படையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதில் இந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்க், சீக் அண்ட் நாக் என்று சொல்லக்கூடியது. உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் நான். ஆஸ்க் என்று சொல்லுகிற போது கேளுங்க, கேளுங்க என்ற அந்த கேளுங்கள்ல அடங்கி இருக்கிறது தான் தேடுங்கள், அந்த கேளுங்கள்ல அடங்கி இருக்கிறது தான் தட்டுங்கள். சாரி, அப்போ கேட்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா, கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, என்ன போட்டிருக்குது, கொடுக்கப்படும். நீ கேளு, நான் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னார். நீ கேளு, முடிஞ்சா கொடுக்குறேன், இல்லைன்னு நான் சொன்னார். நீ கேளு, அப்புறமா கன்சிடர் பண்ணுறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படின்னு நான் சொல்கிறாரு. இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீ கேளு, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது
கேளுக்கிற பொழுது கேளு நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேடு என்னை கண்டடைவேன்னு சொல்ல தேவனை ஆராதிக்கிறோம். தட்டு உனக்கு திறக்கப்படும் என்று சொல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அப்போது கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் நம்முடைய வேலை, கொடுப்பதும் அண்டடையத்தக்க செய்கிறதும் அவர் நமக்கு திறப்பதும் அவருடைய வேலை. அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் திறந்து கொடுப்பார், அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார், தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்களை திறந்து கொடுப்பார். நீர் ஊற்று போல ஆசீர்வாதங்கள் பெரும்படி செய்வார். அந்த நீர் ஓட்டத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்கவே முடியாது. தேவன் ஆசீர்வாதித்தால் அது யாரும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே எதையாயிலும் கேட்டால் என்று நாம் சொன்னோம். இப்போ சொல்கிறேன், அவரே சொல்கிறார் கேளுங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? கேளுங்கன்னு சொல்கிறார். கேளுங்கள் என்று சொன்னால் நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்கணும், ஆனால் நீ கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ தட். இருந்தாலும் அதை நான் பெருசுப்படுத்தவே இல்லை. ஐ ஆம் த காட் ஹூ நோஸ் எவ்ரி திங் சொல்லிக்கல, மாறு தட்டிக்கல. ஆனால் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். ஆகவே எதையாகினும் நாம் கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது தான் நம்முடைய தைரியம் என்று சொல்லி சொன்னால், அதில் ஒரு நம்பிக்கையில் ஒரு உறுதி இருக்கிறது, ஒரு நிச்சயம் இருக்கிறது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சொன்னதை செய்விடவும் உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயமாகவே நான் உன்னை விட்டு விலகுவதில் கைவிட சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ அந்த நிச்சயம் என்பது தான் தைரியம், அதுதான் கான்ஃபிடென்ட். பாருங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும், இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆக இந்த ஜெபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் அதுதான். நாம் கேட்க வேண்டுமே. கேட்காமே எனக்கு கொடுத்தா என்ன அவருக்கு தெரியாதா? எனக்கு பசிக்குதுன்னு தெரியாதா? எனக்கு பணம் இல்லைன்னு தெரியாதா? எனக்கு கடன் இருக்குன்னு தெரியாதா? எனக்கு வியாதி இருக்குன்னு தெரியாதா? என் காலில் வலி இருக்குன்னு தெரியாதா? என் கையில் வலி இருக்குன்னு தெரியாதா? அவர் கடவுள் தானே செஞ்சான்னா. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய, ஒரு விசுவாசினுடைய பிதற்றுதல் என்று நீங்கள் பாருங்கள். இது சொல்ல வேண்டியதில்லை, விளக்கமே. அப்போது அதற்கு வித்தியாசமானவர்களை நாம் தாழ்ந்து அவர் சமூகத்தில் சென்று பணிந்து தொழுது கொண்டு நாம் கேட்கிறோம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். இட் இஸ் லெஃப்ட் டு அஸ் டு டிசைட் ஹவ் டு வர்ஷிப் அண்ட் ஹவ் டு ப்ரே. அதுக்கு there is no tight and fast rule இல்லவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு பாருங்க. there is a freedom of speech, there is a freedom for prayer, there is also a freedom for the system of worship also. அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் கேள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் கேட்க வேண்டும். நாம் எதையாயிலும் கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ளும் அந்த நிச்சயத்தை அடைந்தவர்களாக கேட்க வேண்டும். அந்த நிச்சயத்தோடு கூட நாம் கேட்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தினுடைய நிச்சயம். அதுதான் ஜெபத்தில் கேட்கிறவர்கள் மூலம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன். அந்த நம்பிக்கையோடு வாழும். ரெண்டாவது சொன்ன 3வது வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 9 வசனம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் விஷயம் நிறைய பேச போகிறதில்ல இன்றைக்கு. அதனால் இந்த 9 வசதியாவது ஒழுங்காக படித்து கேட்டுன்னு போகிறது வாழறது கற்றுக்கொள்ளுங்கள். அதான் நான் சொல்ல முடியும். என்னால் இப்போ 3வது வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். பார்த்தீங்களா? அப்போது நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் கேளுங்க, அதுபடி நான் செய்கிறேன். ஏன் அது தொக்கி இருக்கிறது? பின்னால் இருக்கிறது என்ன? பிதாவில் குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும். The name of the Father should be glorified in the name of the Son. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போது அந்த குளோரிஃபிகேஷனுக்காகவாவது அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார், செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு தான் பரிந்து பேசுகிற ஒரு இன்டர்செஷர், இயேசு தான் ஒரு இடைத்தரகர் மாதிரி இருக்கிறார், இயேசு தான் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்குகிறார், சேர்த்து வைக்கிறார், ஒரு பாலமாக இருக்கிறார். இயேசு தான் நம் பாவங்களினுடைய தண்டங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம விடுதலை கொடுக்குறார், மன்னிப்பை கொடுக்குறார். அப்போது அவருடைய நாமத்தில் நாம் கேட்கிற பொழுது பார்த்தீங்கன்னா குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அந்த காரியத்தை அவர் செய்கிறாராம். கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அப்போ அடுத்த நிச்சயம் என்ன என்று பாருங்கள். கேளுங்கன்னு சொன்னவர் அவர் தான். அதுபோலவே என் நாமத்தில் என்று சொல்கிறதும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தட் இஸ் த ப்ரேயர். இயேசு பூமியில் வாழ்ந்தபோது கூட அப்படி தான் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், லூக்காவில் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை பார்க்கிற பொழுது
எப்பொழுதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, வானமண்டல எங்கள் பிதாவே என்று சொல்லி தான் அவரை நோக்கி நாம் அட்ரஸ் பண்ணணும் என்பது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஜெபம் என்பது குமாரனில் பிதா மகிமைப்படும்படி தான் அமைய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் கண்ட இடத்துலையும் போய் கண்ட இடத்துலையும் ஊட்டுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி வாயை வச்சு அதை இதையும் சாப்பிட்டு வந்து சபையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாந்தி எடுக்கிறாங்க. அப்படியே தப்பு. பைபிளை ஒழுங்காக படித்து சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒருபாடு பேசினா பிரயோஜனமாக இருக்கும். அது இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. சும்மா நாச்சுக்கும் வித்தியாசமாக ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. நல்லா தெளிவாக பாருங்கள், நம்முடைய ஜெபத்தில் யார் மகிமை அடைய வேண்டும்? பிதா. யார் மூலமாக? குமாரன் மூலமாக. அப்போ குமாரன் மூலமாகத்தான் ரட்சிப்பை கொடுத்தார். ஒரே கடவுள் தான், வெளிப்பட்ட விதம் அப்படி. அவர் மூலமாகத்தான் நாம் கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்போ நம்முடைய ஜெபங்களை அவர் மூலமாக தான் முடிக்க வேண்டும் என்றும் பிரியப்படுகிறார் தேவன். அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்தில் அவ்வளவு பெரிய பதில் இருக்கிறது, அது ஆசீர்வாதங்கள் திரும்ப வருகிறது, எல்லாம் வருகிறது பாருங்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எதையாகிலும் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த காரியங்களை பாருங்கள். இயேசு என்ற நாமத்தில் நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை எதற்காக கொடுக்குறான்னு சொன்னால், பிதா மகிமைப்படும்படியாக, குமாரில் மகிமைப்படும்படியாக, குமாரன் மூலமாக அவர் நமக்கு அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதுதான் நம்முடைய ஜெபத்தில் ஒரு உறுதியை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். ஸோ நாம் ஒரு காரியத்தை குறித்து நம்ம அவரிடத்தில் நாம் கேட்கிற பொழுது நம்ம நிச்சயம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். இயேசு என்ற நாமத்தில் நாம் கேட்கிற பொழுது அந்த இயேசு என்கிற நாமமானது பல காரியங்களை நம் வாழ்க்கையில் கரெக்ட் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி, இந்த அடிப்படை காரணம் அவர் கேட்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார், அவர் நமக்கு பதில் செய்கிறார் என்ற அந்த உறுதியோடு கூட ஜெபிக்கிற அந்த ஜெபம், தட் இஸ் த பேசிஸ் ஃபார் பிரேயர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது குமாரன் மூலமாகத்தான் ஜெபம், குமாரன் மூலமாகத்தான் மன்றாட்டு, குமாரன் மூலமாகத்தான் எல்லாம் என்று பார்த்தோம். குமாரன் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிறோம், கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லணும் என்று பார்த்தோம். இவைகளெல்லாம் எதுக்கு என்று சொன்னால், அவர் வெளிப்படுகிற பொழுது அவர் வருகையில் நாம் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ள இருக்கும்படியாக என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். We should always remain in Christ. அவர்தான் நம்முடைய ரட்சகர், மீட்பர், நாம் கண்ட கடவுள், நமக்கு வெளிப்பட்டவர், நாம் பார்க்கும்படியாக மனித வடிவில் வந்தவர், நமக்காக சிலுவையிலே மாம்சத்தில் அடிபட்டு நொறுக்கப்பட்டவர், அந்த மனித வடிவிலே அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தவர். இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தைரியப்படுத்துகிறது தான் அந்த இயேசு என்ற அந்த நாமத்தில் ஜெபிப்பது, இயேசுவில் நிலைத்திருக்கிறது, இயேசுவின் நாமத்திலே நாம் முடிப்பது எல்லாமே. ஆகவே நாம் ஆண்டவருடைய வருகையின் போது நாம் விற்கப்படாமல் ஆண்டவரை நாம் தரிசிக்கிறவர்களாக அவர் அழைத்து கொண்டு போகும்படி நாம் உருவமாக்கப்படும்படியாக நாம் அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போ சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் விற்கப்பட்டு போகாதபடி நம்மை காக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் தேவன் சொல்லுகிற உறுதியான காரியம். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் சொன்ன, விசுவாசத்தின் நிச்சயம் என்று சொன்ன, இங்க தைரியம் என்று சொன்ன, உறுதி என்று சொன்ன பாருங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன வரணும்? தைரியம் வரணும், திட நம்பிக்கை வரணும். அந்த திட நம்பிக்கையும் தைரியமும் என்ன பண்ணணும்? அவரிடத்துல நம்ம சேர்க்க வேண்டும். அப்போ அவருடைய சமூகத்தில் வந்து அவரோடு கூட நம்ம சேர வேண்டும். அவரிடத்தில் சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் நமக்கு ஒரு கிருபை, ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தைரியமாக இருக்கலாம், திட நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ ஒரு பதில் நமக்கு வரும், என் ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு திட நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்கு கிடைக்கிறது. நிச்சயம், ஷுவர்லி
ஐ வில் bless you. அப்போது அது விசுவாசத்தினால வந்தாலும் அந்த தைரியமும் திடநம்பிக்கையும் கூட இருந்தால் தான், நல்ல கவனிங்க, நாம் அவரை கிட்டி சேர்க்க முடியும். ஆகவே ஜெபம் என்பது, டோன்ட் திங்க் தட் இட் இஸ் நியர் டாக்கிங் டு காட், பட் ஆல்சோ இட் இஸ் லிசனிங் டு காட். நான் சொல்லுவேன், பைபிள் படிக்கும் பொழுது அவர் பேசுகிறா நம்ம கேட்குறோம், ஜெபிக்கிற பொழுது நாம் பேசுகிறோம் அவர் கேட்கிறாருன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர் முடிக்கிற போது சொல்லுகிறாரு, அவர் நாம் சொல்கிறத அவர் கேட்க நல்லது தான், ஆனால் அவர் சொல்லுகிறதையும் நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பதில், அதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஸோ we have a listening God, but we should never forget that we should always listen to his word. அல்லேலூயா. நாம விசுவாசிக்கிற அந்த தேவன் பார்த்தீங்கன்னா கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், நாம் சொல்வதை கேட்கிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் பதிலாக ஆசீர்வாதமாக அவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தோடு கூட அவர் சொல்லுகிறத நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறத கேட்கிறது தான் உண்மையான ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்போது நம்ம உண்மையான ஜெபத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறத கேளுன்னு சொன்னால், அவர் பேசுகிறத உங்களுடைய ஆவியில் உணர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும், உள்ளத்தில் வெளிப்பாடு கொடுக்கிறத கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கிற பொழுது அவர் பேசுகிறதை கேட்க வேண்டும். அந்த வேதத்தில் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு அதில் பதில் வருகிறது. அதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரை நான் ஒரு பகுதியை தான் பேசியிருக்கிறேன். முதல் பகுதி, ஏன் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற அந்த தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறபடினாலே தான் நாம் ஜெபிக்கிறோம். அதற்கு தான் இந்த 5 வசனங்களை சொல்லியிருக்கிறேன். நல்லா குறித்து வச்சுக்கோங்க, எழுதாதவங்க கூட திருப்பி எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 1 யோவான் 5:14, மத்தேயு சுவிசேஷம் 7:7, யோவான் சுவிசேஷம் 14:13, எபேசியர் 3:12, 1 யோவான் 2:28. இந்த காரியங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தினுடைய ஸ்டைலை மாற்றிக்கோங்க. ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு உறுதியோடு, திட நம்பிக்கையோடு நீங்கள் அவர் சமூகத்தில் வர அந்த தைரியத்தோடு, அந்த கான்ஃபிடென்ஸ் என்று சொல்வார்கள், புரியுதுங்களா? அதோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் கேட்பவர்களை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா கூட சொல்ல மாட்டது கஷ்டப்படுறீங்களா? என்னன்னு எனக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லக்கூடாது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்க. வாய் திறந்து அல்லேலூயா சொன்னால் என்னென்னா நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம முடிக்கும் பொழுது, ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது அதற்கு கூட பதில் சொல்லாத ஒரு ஆடியன்ஸ், ஒரு விசுவாச கூட்டத்தில் நான் கத்திக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். 2வது கருத்துக்கு நான் போகிறேன். த பிரின்சிபிள் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தினுடைய கொள்கை முறை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். த பிரின்சிபல் என்று நான் பார்க்கிற பொழுது எனக்கு பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. த பிரின்சிபல் ஆஃப் ப்ரேயர் இஸ் தட் he assured, it is assured that it will be in accordance with the will of God. தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபித்தா நிச்சயமாய் அதற்கு பதில் கொடுப்பேன் என்ற ஒரு அஷூரன்ஸை அவர் கொடுக்கிறார் பாருங்க. இப்போ இந்த வசனத்தை, முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:14, எதையாகிலும் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிற நிச்சயம். சார், தைரியம். இப்போ சித்தத்தின்படி கேட்கிறது, will of God is hiding behind it, பின்னால் இருக்கிறது பாருங்கள். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஆனால் அந்த ஜெபமானது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சப் கண்டிஷனை உள்ள போட்டிருக்கிறது பாருங்கள். அப்போ எதை வேணாலும் கேட்கலாம். அது கேட்கிற பொழுது பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது தான் என்பதை மிக முக்கியமாக கவனிக்கணும். அதைத்தான் நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். 2வது பகுதியில் நான் பார்க்கிற காரியம். ஆகவே அவர் சித்தம் என்ன, நம்முடைய காரியத்தை குறித்த பிற்பாடு அந்த கண்டிஷன் என்னென்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்று நான் பார்க்கிற பொழுது, யோவான் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் நான் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க பிரியப்படுகிறேன். ஆகவே அவர் சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும், அவர் சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும்,
அவர் சித்தத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகள் வேதத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரமாகும். ஆனால் குறிப்பிட்ட சில காரியங்களை மாத்திரம் நான் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை சொல்ல போகிறேன். கவனிங்க, மறுபடியும் 3 வசனம். இந்த 3 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சித்தத்தின்படி என்று நாம் பார்த்தால் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், பார்த்தீங்களா, கை கொள்ளுதல் செய்தல் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். எதையாவது நீங்க கேட்குறீங்க, அதற்கு அவர் செவி கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்க எதையாவது கேட்குறீங்க, அதற்கு அவர் செவி கொடுக்கிறார், அதை நமக்காக செய்கிறார். சரி, அப்போ நடுவில் ஒரு வருகிறது, அது அவருடைய சித்தத்தின்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய சித்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். நான் பல முறை சொல்றது அதுதான், எல்லா சூழ்நிலையும் சொல்லுவேன் பாருங்க. யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ்கிறோமோ அவர்கள் எல்லாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள், தேவனோடு உறவு கொண்டு வாழ்கிறவர்கள், தேவனில் நிலைத்திருக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், எதை செய்தாலும் தேவநாமத்தில் செய்கிறவர்கள். அப்போது தேவநாமம் மகிமைப்படும்படியாக வாழ்பவர்கள், தேவநாமம் மகிமைப்படுத்தி ஒப்புக் கொடுக்கிறவர்கள். பாருங்க, இவைகள் எல்லாமே. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது முதலாவது ஒரு கண்டிஷன். தட் இஸ் ஒபீடியன்ஸ், ஒபே டு ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ரெண்டாவது, அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரம் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதா பார்த்த சங்கீதத்தில். அப்போ உமக்கு பிரியமானது என்ன என்று பார்க்கிற பொழுது அவருக்கு பிரியமான காரியம் முதலாவது பரிசுத்தம் தான். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவரை தரிசிக்க முடியும், அவரோடு உறவு கொள்ள முடியும், அவரை காண முடியும் அவருடைய இது காரியத்தில். அப்போது அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும், பிதாவுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பல காரியங்களை சொல்ல வேண்டும். இதெல்லாம் பிரியமான காரியங்கள். கற்பனைகளை கைக்குள், பிரியமானவர்களை செய். 2 காரியத்தை செஞ்சீங்கன்னா அவர் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ முதலாவது நிபந்தனை என்று சொன்னால் கீழ்ப்படிதல். முதலாவது நிபந்தனை கர்த்தருடைய கற்பனையின்படி நடத்தல். முதலாவது நிபந்தனை அவருக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையில் செய்தல். நான் உனக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு மன்னிங்கள் சொல்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கோம், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். அப்போது பல காரியங்களை பார்க்கிறோம். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். மறுபடியும் ஜனங்களை வாங்கி சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டது. அதே இயேசு தான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி. நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். அப்போது இதுதான் பிரியமாய் நடக்கிறது. அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாய் அவருக்கு முன்பாக பிரியமாய் நடத்தப்படுது. நடந்தால் நாம் கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நாம் இன்றைக்கு தேவனுடைய கற்பனைப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோமா, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோமா, வாழ்க்கை அப்படி அமைந்திருக்கிறதா, அந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா, அந்த வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா, பல காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். பாருங்கள், நான் ஒருவேளை நான் பெருமைக்கே சொல்லவே வேண்டியதில்லை. ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தில் கொடுத்த இத்தனை வருஷம் அனுபவத்தில் பல காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஒருவர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தையோ ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுதே அந்த செய்திக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்பதை ஆவியாளர் உனக்கு உடனே உணர்த்துகிற ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? ஆவியின் வரங்கள், ஆவியினுடைய காரியங்கள்லாம் பார்க்கிறோமே, அதில் பிரித்து எடுக்கிறது மாத்திரமல்ல, அதை சரியான முறையில் விளக்கம் சொல்வது மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்வது தான் மிக முக்கியம். தட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த வேர்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்பிரஸ் அக்கார்டிங்லி. அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ ஆவியானவர் கரெக்டாக உணர்த்துகிறார் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஃபோர்ஸ் எதிர்த்து வருகிறது என்று நான் பார்க்கிற போது நான் கவனிப்பேன். இட் இஸ் சப்போர்ட்டட் பை சம் கைண்ட் ஆஃப் ஈவில் ஃபோர்ஸ் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அது பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. இது மாமிசம், அது மாமிசம். இந்த மாமிசம் ஆவிக்குரிய காரியத்தோடு வருகிற பொழுது அது நிற்கவே முடியாது. ஆகையினால கற்பனையின்படி நடக்கிறவன் கட்டாயமாய் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒன்று ஒத்து போகும். நான் கற்பனையில் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அது செய்யறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நீ பிரியமான காரியங்களை செய்யலைன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போது
பதில் பெறுவதற்கான முதல் கண்டிஷனே அதுதான். ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய் உண்டு என்பதை மறந்துவிடவே கூடாது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒன்று கற்பனைகளை கைக்கொள்ளுதல், 2 பிரியமானவர்கள் செய்யுதல். அப்படி செய்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்வது, இதுதான் முதலாவது ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நாம கேட்கிறத அவர் சித்தத்தின்படி கேட்கறதுக்கு உள்ள அடங்கி இருக்கிறது. சித்தத்தை வெளிப்பாடு 1, 2, 3 அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. சரி, 2வது ஒரு கருத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது ஒபீடியன்ஸ், 2வது ரிமைனிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல். அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருத்தல், அதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல். ஸோ கிரைஸ்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ட். வாக்கு மனு உருவானவர், வார்த்தை மாம்ச வழியில் வெளிப்பட்டவர், ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உண்டாக்கப்பட்டது. தட் வேர்ட் ஹஸ் பவர் ஆஃப் கிரியேஷன். That the word of God has power to forgive the sins. That the word of God has power to redeem us from our sins. So அந்த வார்த்தையை நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறது, இந்த வார்த்தை உங்களில் இருக்கணும், நீங்கள் என்னில் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? If we have to remain in Christ என்று சொன்னால், first of all Christ should remain in Christ. என்ன? அப்போ அவர் நம்மில் நிலைத்திருந்தால் தான் நாம அவரில் நிலைத்திருக்க முடியும். அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் தான் நாம் அவர்கள் நிலைத்திருக்க முடியும். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருப்போமா, அவங்கள பற்றி எப்பொழுதும் யோசிச்சுட்டு இருப்போமா, அவங்கள பற்றி பேசிட்டு இருப்போமா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போமா, அவங்களுடைய காரியங்களுக்காக பரிதவிப்போமா? கிடையவே கிடையாது. Only when we love such people, when we have some kind of affection for such kind of people, we used to remember them. They will be in our mind throughout the day, throughout life, and we pray for them. எல்லாமே இதுதான் இயேசு சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படும் உங்களுக்கு. இந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரியும், இந்த வசனம் தெரியும். யோவான் 15:7 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி அப்படிலாம் செடி கொடியில் நிலைத்திருந்து நிறைய ஒரு கருத்துக்கள் எல்லாம் அதில் தான் இது வருகிறது. ஸோ நம்ம கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தால் எல்லாம் கேட்டவும் கிடைக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனால் நாம் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கிறாரா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆன்மா சாகும். பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி என்னன்னு உங்களுக்கு தங்காது. என்னென்னால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளால் எத்தனை பொல்லாதவர்களாக இருக்காது. அங்கே எப்படி தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்? இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை எப்படி அங்கே இருக்கும்? இருதயத்தின் நினைவுகளில் பாவம், அக்கிரமம், அநியாயம், பெருமை, மேட்டிமை, மன்னிக்க முடியாத தன்மை, கலகம் மூட்டுகிற தன்மை என்பதா இருந்துச்சுன்னா அங்கே எப்படி பரிசுத்தம் இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்போ அங்கே இல்லாத சட்டியில் இல்லாத ஒன்றை போய் தேடக்கூடாது. நம்ம வேண்டியதாக இல்லைங்கும்போது நல்லா தெரிஞ்ச பிற்பாடு நம்ம தேடி இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற எவனும் உலகத்தில் கிடையாது. அப்போ நம்ம ஆராதிக்கிற கடவுளுக்கு முட்டாளே கிடையாது. He knows everything. நமக்குள் இருக்கிறத பார்க்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என்று சொன்னால் அந்த வார்த்தை என்கிற அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி இருக்கிறதா? அவருடைய கற்பனைகள் மேல் பாசம் உள்ளதாக இருக்கிறோமா? அதை நினைத்து அசை போட்டு கொண்டு இருக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு நிலைத்திருத்தல் இன்டர்ன் அப்படி திருப்பி போட்டீங்கன்னா அவர் நமக்குள், நாம் அவருக்குள். பார்த்தீங்களா? அப்போ நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் கிடைக்கும். 2வது 3வது கண்டிஷன் பாருங்க, அழகான ஒன்று. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமம் தான் வருகிறது பாருங்க. என் நாமத்தினாலே அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க. என் நாமத்தினாலே, in his name, in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இடத்துல வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுறவங்க கூட நிறைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய பிரபல்யமான போதகர்கள் மாதிரி அவங்க கத்துறதும் மூளை எழுதுறதும் அதுதான் பெரிய ஃபேஷனாக நினைக்கிறாங்க. அதுக்கு சில பேர் கை தட்டிங்கன்னு எல்லாரும் போகிற கூட்டங்களை பார்க்குறோம். இவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நான் வெளிப்படையாக சொல்ல பிரியப்படலை. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு நவ் ஆன் தீஸ் டேஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹவு தே ஆர் நவ் எக்ஸ்போஸ்ட் டு த வேர்ல்டு. If you don't have that kind of mind இல்லைன்னா, but you have no knowledge என்று சொன்னால், I cannot say that you are intelligent. You are only you have nothing in your mind. அவ்வளோதான். தலை காலியாக இருக்குன்னு அர்த்தம்.
அந்த உணர்வு இல்லாமல் நம்ம ஒரு ஆராதனை, ஒரு ஆலயம், ஒரு ஊழியம், ஒரு கூடுதல், ஒரு கூடுகை என்று சொன்னால் நம்மிலே பரிசுத்தம் இல்லை, நாம் தேவனுக்கு பயப்படுறவர்களா இல்லை பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே, நல்லா சொல்லியிருக்காரு, என் நாமத்தினாலே இங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கலாம் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. இன் ஹிஸ் நேம், இயேசு நாமத்தில் எங்க கூடி வருமோ அங்க அவர் இருக்கிறான்னு சொல்றாரு. நம்ம கூடி வர இடத்துல இயேசு இருக்கிறாரா? நீங்க பேசுற பேச்சில் இயேசு இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இயேசு பிரசாதத்தை உணர்கிறீங்களா? 1. 2வது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், மறுபடியும் சொல்றாரு பாருங்க, எதை கேட்டாலும். நான் சொல்றது தட் இஸ் த ஃப்ரீடம். கேட்பதற்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எதை கேட்டாலும். யார் நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில். ஒரு சினிமா நடிகர் நாமத்தில் இல்லை, ஒரு அரசியல்வாதி நாமத்தில் இல்லை, ஒரு தலைவர் நாமத்தில் இல்லை, ஒரு போதகர் நாமத்தில் இல்லை, ஒரு பிரபல்யமான போதர் நாமத்தில் இல்லை. ஆனால் இந்த உலகம் இன்றைக்கு, இந்த விசுவாச உலகம், கேடுகட்ட உலகம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தங்களுக்கென்று நடிகர்களை உருவாக்கி கொண்டு அது நடிகர்கள் பின்னால் போகிற சினிமா கூட்டம் மாதிரி இன்றைக்கு விசுவாச கூட்டம் போய் கொண்டிருக்குது என்று சொன்னால் அவரிடத்துல உண்மை இல்லை, அவரிடத்துல பரிசுத்தம் இல்லை, அவரிடத்துல விசுவாசம் இல்லை, அவரிடத்துல தெய்வ பயம் இல்லை, அவள் கடவுளுக்கு பயந்து வாழறவள் கிடையாது. அதுதான் ஒரே ஒரு அர்த்தம் சொல்ல முடியும் பாருங்க. அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. கர்த்தருக்கு பயந்து வெளியில் நடந்தால் உண்மையை பேசுவோம், உண்மையாக நடப்போம், ஒரு மாய்மாலம் இருக்காது, ஒரு டூப்ளிகேஷன் இருக்காது. அப்போ கேட்குறாரு பாருங்க, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றார். மறுபடியும் சொல்றாரு, எதை கேட்டாலும். ஸோ வி ஹவ் ஆல்வேஸ் ப்ரே இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் தான் கூடணும், இயேசு நாமத்தில் தான் ஜெபிக்கணும். இயேசு தான் நமக்கு வெளிப்பட்ட கடவுள். அவர் தான் பரலோகத்தின் மகிமையை தொடர்ந்து கீழே வந்தவர். அவர் தான் இருந்தவர், இருக்கிறவர் அவர் தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டது. ஜீசஸ் இஸ் த ஒன்லி ட்ரூ காட் என்பதை நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வராது. அதனால தான் நிறைய சாட்சிகள், அந்த சாட்சி இந்த சாட்சிங்கிறான், அந்த கோஸ்து இந்த கோஸ்துங்கிறான், எல்லாம் சொல்லிங்கன்னு இன்றைக்கி சும்மா கத்திங்கன்னு அலறிங்கன்னு கோஷமிட்டு கொண்டு உளறி கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவரிடத்துல வசனம் கிடையாது, அவரிடத்துல பரிசுத்தம் கிடையாது, அவரிடத்துல உண்மை கிடையாது, அவரிடத்துல இயேசு கிடையாது. அதனால தான் இயேசு நாமத்தில் கூடி வர வேண்டும், இயேசு நாமத்தில் ஜெபிக்கணும். இயேசு தான் எல்லாமே, எல்லாமே இயேசு தான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே அவர் நாமத்தில் என்று சொன்னால் எல்லாம் அவர் நாமத்தில். காலையில் எழுந்த உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் நோக்கிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பைபிள் எடுத்து திறந்து படி. இயேசு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேலையை தொடங்கும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே சொல்லிக்கொண்டே போ. இயேசுவின் நாமத்தை வாயில உச்சரித்து கொண்டே போ. அந்த இயேசுங்கிற நாமம் தன் ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் கடவுள் நம்மோடு என்று உணர்த்துகிற நாமம். இயேசு என்கிற நாமத்தில் பிரசன்ஸ் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் கூடவே வருகிறது. இயேசு என்ற நாமத்தில் மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பாருங்கள், இந்த 3 காரியங்கள் தான் 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பிரின்சிபிள் ஆஃப் ப்ரேயர். ஜெபம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கடைபிடிக்கிறவனா, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்பவனா இருக்கணும். 1. 2வது அவரில் நிலைத்திருக்கணும். 3 அவர் நாமத்திலே கேட்க வேண்டும். இந்த 3 கண்டிஷன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நாம் தெளிவாக இருந்தோம்னா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதா இருக்கிறார். இப்போது இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நடுவில் ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள், அவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லி. நீங்கள் நாம் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி. 3வது ஒரு பகுதிக்கு கடந்து போகிறேன். த வில் ஆஃப் காட், கடவுளுடைய விருப்பம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுகிற பொழுது நல்லா கவனிங்க. இந்த கருத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கே கேட்டுருப்பீங்களோ கேட்கல எனக்கு தெரியாது, நான் தெளிவாக சொல்கிறேன். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பண்ட மாற்று முறையை பயன்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு 1 கிலோ அரிசி தரேன், அம்மா நீங்கள் எனக்கு 2 கிலோ கோதுமை கொடுங்க கேட்குறேன். அந்த மாதிரி தான். ஏங்க என்கிட்ட வந்து நவதானியமே இல்லை, என்கிட்ட இந்த ரேஷன் கார்டில் கொடுத்த அரிசி தான் இருக்கிறேன், வேணா 10 கிலோ கொடுத்து தரேன், நீங்கள் 1 கிலோ நவதானியம் கொடுங்க அப்படி கேட்குறேன். ஸோ வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் திங்ஸ். அப்போது இந்த சித்தம் என்பதும் அப்படித்தான்.
தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தம். இங்கே இருக்கிறது என்னுடைய சித்தம். என் சித்தம் எப்படி இருக்குது? ஆண்டவரே எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும், கோடி கோடியாக வச்சிருக்கணும். எவனே 100 கோடி 400 கோடி வச்சிருக்கிறான், எனக்கு எதாவது கொடுக்கக்கூடாது, 1 கோடியாவது கொடுக்கலாம் ஆண்டவரே. அதான் என் சித்தமாக இருக்குதா? இருக்கட்டும். அவர்கிட்ட போகிறான், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என் சித்தத்தை என்ன வச்சுருக்க கேட்டால் இல்லை நீ உனக்கு இருக்கிறதே போதும், நான் உன்னை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறேன், இருக்கிறத சேர்ந்து வாழ கற்றுக்குன்னு சொல்கிறேன். அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இல்லைங்க எனக்கு 1 கோடியாவது கொடுங்க, என்னால் தலை காட்ட முடியலைங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறான், காசு இருந்தால் தான் மதிக்கிறான். பணம் இருந்தால் எவ்வளோ போய் பேசினாலும் நடித்தாலும் ஒன்றும் கவலை கிடையாது. பணம் இல்லைன்னா எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. இல்லை உனக்கு அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நான் உனக்கு வச்சுருக்கிறேன். உன்னை அப்படி தான் அவங்களாம் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். நீ எனக்காக தாங்கிக் கொள்ள வேண்டியதான், வேறு வழி கிடையாது. நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் உங்களுக்காகலாம். அவர் சொல்கிறார், என்ன ஆண்டவரே நான் எனக்கு என்ன வேணும்னு என் சித்தத்தை வெளிப்படுத்தி நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை இதுதான் என் சித்தம். உங்கள் உன்னை குறித்து என் சித்தம் அதுதான், இதை எடுத்துக்கோ. என்ன சொல்றீங்க பிரதர்னு கேட்குறீங்களா? இங்கே படிச்சு பாருங்க ஒழுங்கா. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் என்ன பண்றாரு? ராப்போசனத்தை முடித்த பிற்பாடு அவர் ஜெபிப்பதற்காக அவர் போறார். கெஸ்தமணி தோட்டத்துக்கு போறாரு. 3 பேரும் கூட்டிட்டு போறாரு. விழுத்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்றாரு. கொஞ்சம் அவர் சற்று தூரம் அப்பால போய், ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவங்க தூங்கிருந்தாங்க பாருங்க. அதான் 2 தடவை போடுறாங்க. சற்று அப்புறம் போய் முங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம், இந்த பாடுகளின் பாத்திரம், இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதுதான் என்னுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சித்தம் அதான் பிதாவே, கூடுமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். என் சித்தத்தை சொல்லிட்டேன், எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன். பிதாவே நீங்க எதாவது டிசைட் பண்ணிக்கிறார். உடனே அடுத்தது சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தை சொல்லிட்டேன் இல்லையா, ஆகிலும் இருந்த போதிலும் என் சித்தத்தின்படி அல்ல, நீங்க என்ன சித்தம் வச்சுக்கிறீங்க, உங்களுடைய சித்தத்தின்படி என்ன ஆகக்கூடாதுன்னு சொன்னார். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இவர் சித்தத்தை போய் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அவர் சித்தத்தை வாங்கிட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் தூதர்களை அனுப்பிச்சு அவரை தேற்றி ஆறுதல் படுத்தி தொடச்சி வேறு எல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி தண்ணிகள் எல்லாம் கொடுத்து குளிப்பாட்டி கவலைப்படாத தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போறார். அப்போதான் போய் பிடிச்சிட்டு போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இவர் சித்தத்தை சொல்லிட்டாரு, என்னால் இந்த பாடுகளை தவிர்க்கணும், தாங்க முடியாத ஆண்டவரே, என்னால் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ற அந்த பயத்திலேயே ரத்த நாளங்களாக வெடித்து ரத்தம் வெளியில் போகிறத பார்க்குறோம். அப்போது எப்படியாவது நீங்க முடியும்னா செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேசாமலேயே ஆள் அனுப்பிச்சு ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். இந்த ஜெபத்தில் முதல்ல 1 யோவான் 5:14 வாசிச்சிங்கன்னா, நாம் எதை கேட்டாலும், பார்த்தீங்களா, வருது வாசிங்க, நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பார்த்தீங்களா? இப்போ இவர் கேட்டுட்டாரு, இவர் கேட்ட பிற்பாடு அவர் செவி கொடுக்கிறாரு, உடனே அனுப்புறாரு, தூதர்கள் அனுப்பி உடனே கவனிக்கிறார். கவனிச்சு அவர் சித்தத்தின்படி பாடுபட வேண்டியது அவர் சித்தம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டபடினாலே அவர் என்ன பண்றாரு, உலகத்துக்கு அனுப்புகிறார், அடித்து கொலை செய்யப்படும்படியாக. அதுதான் அவருடைய சித்தம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சித்தத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட அவர் சித்தத்தை வாங்கிக்கிட்டு புறப்பட்டுட்டார் பாடுபடுவதற்காக. தைரியமாக போறார். பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தங்கள் எல்லாம், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம பிள்ளைகளை பற்றி, சொந்தங்களை பற்றி, நம்ம எதிர்கால வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட நான் கூப்பிட்டு நான் பேசிகிட்டு இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுகிற பொழுது, இப்போல்லாம் என்னன்னு தெரியல, நான் ரொம்ப பாரப்படுறேன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்படி. அதனால் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது உண்மையில சொல்கிறேன், என்னுடைய பாரங்கள்லாம் விலகிடுச்சப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர்கள் சபையில் உருவாகினாங்கன்னா பரவாயில்ல. அப்படி ஜெபிக்கிறவர்கள் பாருங்க, அவங்க சொந்த ஜெபமும் கிடையாது, தனி ஜெபமும் கிடையாது. அவங்களுடைய பெருமைக்காக தனி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டிங்கன்னா அது வேஸ்ட், அது டோட்டல் வேஸ்ட். ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும். தட் ஷுட் பிகம் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப். நான் சொன்னல, ஜெபம் என்பது நாம கேட்கறது மத்தியில் அவர் சொல்றது கேட்கறதுன்னு சொல்லி சொன்னா இல்லைங்களா? அதான். அப்போ இயேசு கிறிஸ்து போனாரு, நீங்கும்படி செய்யும்னு சொன்னாரு, கேட்டுக்கிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டாரு. ஐயா எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, ஏன் தர மாட்டீங்களான்னு கேட்கல. ஆனாலும் முடிக்கிறாரு, என் சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும், என் சித்தத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் சித்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு.
அதே கருத்து தான் 42ஆம் வசனத்தில், மாற்று கருத்து கிடையாது. மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவை இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொன்னார். இப்போ பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டாரு. இந்த கசப்பான பாத்திரத்தை நான் குடிக்கணும்னா குடிக்கிறேன், ஆனாலும் என் விருப்பத்தின்படி இல்லை, உங்களுடைய விருப்பத்தின்படி ஆகும் சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்போ he is prepared to take that cup and drink the contents in that cup. முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் ஆண்டவர் இடத்துல போய் 2வது கேட்கிறார் பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, எதையாயிலும் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறது தான் நிச்சயம் என்று சொல்கிறேன் அல்லவா. இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நமக்கு நிறைய தெரிகிறது. சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் 9 வசனம் சொல்லியிருக்கிறது வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக கருத்து பார்த்தீங்கன்னா இதுதான். முதலாவது ஜெபத்தினுடைய அடிப்படை, 2வது ஜெபிக்க வேண்டிய பிரின்சிபல் கொள்கை, 3வது அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறது. இப்போ 4வது ஒரு கருத்து சொல்கிறேன், கவனிங்க. இது ரொம்ப மிக முக்கியமான கருத்து, ஃபைனலாக சொல்லக்கூடியது பாருங்க. we are 4வது ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்க. ஜெபம் என்பது தேவனுக்கு நமக்கு நடக்கிற உரையாடல். அது உங்களுக்கு தெரிகிறதா? ஜெபம் என்பது தேவனுக்கு நமக்கு உரையாடல். நான் கேட்குறேன், அவர் பதில் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் கேட்குறேன். திஸ் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச், ஏ கான்வர்சேஷன். பாருங்க, ஜெபம் என்பது ஒரு உரையாடல். அவரோடு கூட நாம் பேசுகிறோம். அப்படி நாம் பேசுகிற பொழுது, நாம் அவர் கூட பேசுகிற பொழுது பாருங்க, நம்முடைய தேவைகளை சொல்கிறோம், அவர்கிட்ட சொல்கிறோம். என்னுடைய தேவை இது, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் என்று சொல்கிறோம். போயிட்டு நேரடியாக எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு சொல்கிறோம். அப்போது அவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்? நான் உனக்கு இதை தான் வச்சுக்கிறேன், இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே, நான் 100 ரூபா கேட்டால் நீங்கள் 10 ரூபா மட்டும் தரீங்களன்னு நம்ம கேட்கலாம். இல்லை 10 ரூபா தான் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், எடுத்துக்கோன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஸோ அவருடைய விருப்பத்தை கேட்பது தான் ஜெபம். கடைசியாக முடிக்க போகிறோம் பாருங்க. நாம் சித்தம் அவர் சித்தம்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ நான் கேட்குறேன், ஐ வாண்ட் திஸ் சொல்கிறேன். தேவன் சொல்கிறாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெதர் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் அவர் சித்தத்தை தேவ சித்தத்தில் மாற்றி வாங்கிக்க திட்டமிடுகிறோமா? அப்படி என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது அவருடைய விருப்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். we must be able to accept whatever he is prepared for us. அதுதான் மிக முக்கியம். எனக்கென்று ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நான் கட்டாயமாய் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இட் இஸ் நாட் மியர்லி டாக்கிங் டு காட், தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, இட் இஸ் ஆல்சோ லிசனிங் டு த டாக்கிங் ஆஃப் காட். தேவன் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். இப்போ கடைசியாக முடிக்கிற பொழுது பாருங்க, அவர் என்ன பேசுகிறார் அதை நான் கேட்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறார், செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதுவே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இப்போ அவர் சொல்றாரு, நான் சொல்றது நீங்க கேட்கணும், இதுவே நான் உங்களை பற்றி வைத்திருக்கிற தைரியம் என்று சொன்னால் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கென்று வைத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இட் இஸ் மியர்லி லிசனிங் டு த காட். நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டிய முறைகளை குறித்து 4 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக நம் விருப்பத்தை அவரிடத்தை சொல்லிட்டோம். அவர் விருப்பத்தை நமக்கு சொல்கிறத நாம் கேட்கணும். அதுதான் நமக்கு வரக்கூடிய பதில். நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் மாத்திரமல்ல, நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய மதிப்பீடுகள், அவருடைய அளவுகோலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் போய் அவரிடத்தில் கேட்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறதை கடைசியாக நாம் கேட்டு அந்த ஜெபத்தை முடிக்கிற பொழுது, அந்த உரையாடலை முடிக்கிற பொழுது அவருடைய பதில் தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் மாறியிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போகவே மாட்டோம். ஏனென்றால்
நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறது நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், ஜெபிக்க போகிறேன். ஆகவே இந்த கருத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நாம் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிற தைரியம் என்று நான் சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ முடிக்கிற பொழுது கூட என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம் சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற இயேசுவின் ஜெபத்தோடு கூட நாம் முடித்தோம். அதற்கு மேலாக நாம் ஒன்றை மாதம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாத்திரம் பேசி கொண்டிருப்பதில்லை, அவர் பேசுகிறத, அவர் கொடுக்கிற அந்த பதிலை நாம் திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வெற்றியோடு திரும்பி வருவோம். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதை நாம் சுதந்திரமாக அனுபவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதன் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்தவே உயர்த்துவார். அல்லேலூயா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தியானத்திற்கு நீர் கொடுத்த உடைய வேத வார்த்தை 1 யோவான் 5:14 படி நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் ப்ரேயர், வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ப்ரேயர், வாட் இஸ் யுவர் வில் என்பதை குறித்தெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுத்தத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் பேசுகிறதை கடைசியாக கேட்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீரா. உம்முடைய பதிலை, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஒரு நாளும் மறவாமல் ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய கற்பனையின்படி நாங்கள் கை கொண்டு நடந்து உமக்கு பிரியமானவர்களை செய்து உம்மில் நிலைத்திருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராகும். எல்லாவற்றையும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மகனுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எந்த நோக்கத்தோடு கூட வந்தாலும் நோக்கம் நிறைவேறும்படியாக உம்முடைய ஆசீர்வதிக்கிற காரணம் அவர்கள் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலும் ஒரு நாளும் கரும்பிடித்து நடத்தும். மீதமுள்ள எங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.